கடவுள் இருக்கிறாரா இல்லையா? கடவுள் இருக்கிறாருப்பா. எப்படி சொல்கிறீங்க கடவுள் இருக்கிறாருன்னு? தாயே சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை, 1000 உறவின் அடிமையின் எல்லை, அன்னை தந்தையின் அன்பின் எல்லை, தாய்மன நிறைந்த கடவுளும் ஒன்று, கடவுளும் நிறைந்த பூமியும் ஒன்று, அன்னையும் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, அன்னை பிதாவும் தெய்வமும் ஒன்று. கடவுள் இருக்காரு. கடவுள் இருக்கிறாரு. சரி, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஏன் கடவுளை பார்த்துக்க மாட்டேங்கிறாரு? கடவுளுக்கே ஒரு விளையாட்டு. நம்ம கஷ்டப்படுறத பார்க்குறாரு. நான் முன்னுக்கு வரலாம்னு நினைக்கிறேன், முன்னுக்கே வர முடியல. எதனால முன்னுக்கு வர முடியலன்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரோம். கஷ்டப்படுறேன், சம்பாதிச்சு வச்சு சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன். பெரிய ஆளாகி வயசாக ஆயிடுச்சு. ஆனால் கடவுள் இது வரைக்கும் ஒரு வழி காட்ட மாட்டேங்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம உழைக்கணும்ப்பா, சம்பாதிக்கணும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதனால தேங்கி போயிடுச்சு. வீட்டு வாடகை கொடுக்குறோம், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், சாப்பாடு செலவு பண்ணுறோம். அதனால முன்னேற முடியல. நமக்கு வருமானம் வருது, வந்தால் ஒரு பக்கம் போயிடுது. நம்ம அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சுருந்தா வச்சுக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். அது பக்கமாக வச்சுக்கணும், இல்லாட்டி அதுவும் போயிடும். அதே விற்று தின்னோம்னா அது இல்லாத போயிடும். ஏதோ நம்ம வாங்கி வந்த வரோம், அவங்கெல்லாம் வாங்கி வந்த வர வேற. அப்படிங்கிறீங்க? நம்ம வாங்கின வரோம் இப்படி, அவங்க வாங்கின வரோம். என்னங்கப்பா? ஆடம்பரம் இருக்குண்ணா. ஆடம்பரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆடம்பர வாழ்க்கை அது இருக்க வேண்டியதா? அவ்வளோதுக்கு நம்ம ஏமாத்திட்டு போகிற மாதிரி ஆயிடும். உழைக்கிறவங்க என்றைக்குமே உழைச்சி முன்னேறிடுவாங்க. ஆடம்பர வாழ்க்கை நிலைமைக்கு இருக்காது, நினச்சி நிற்காது. நினைச்சு